ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பேங் எக்ஸ்போ சேலம் 2025 ஸ்ரீ வரலட்சுமி மஹாலில் ஒரு தரமான எக்ஸ்போ நடந்துகிட்டு இருக்குங்க. ஆக்சுவலாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே தமிழ் புத்தாண்டான நாளைக்கும் பார்த்தீங்கன்னா 3 டேஸ்க்கு இந்த எக்ஸ்போ வந்து அவங்க நடத்திட்டு இருக்காங்க. நேற்று இதை ஷூட் பண்ணி போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக போக முடியல. இன்னைக்கு சண்டே ஈவினிங் இதை போயிட்டு போஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்போவில் மக்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு, என்னென்ன மாதிரியான ஸ்டால்லாம் போட்டிருந்தாங்க, இதை பற்றின சுவாரஸ்யமான தகவல் தான் இந்த வீடியோ நாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ட்ரன்ஸ்லேயே உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அழகழகான கார்களை காட்சிப்படுத்தி இருந்தாங்க. அதை தாண்டி தான் நீங்கள் உள்ளுக்குள்ள ஸ்டாலில் போக முடியும். அங்கே ப்ரைமரியாக நான் பார்த்தது லேடிஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க. ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் அட்டகாசமாக இருந்தது. மாடர்ன் வியர்ஸ், சுடிதார்ஸ் அண்ட் சாரீ கலெக்ஷன்ஸ் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேடிஸை கவரக்கூடிய ஆர்னமெண்ட்ஸ், ஸோ நல்லா டிஃப்ரெண்ட்டான பார்த்தீங்கன்னா செயின்ஸ் இருந்தது. அண்டு எல்லாமே வியர் பண்ணக்கூடிய அந்த கிளிப்ஸ், பேண்ட் இதெல்லாமே இருந்துச்சு. அண்டு வளையல்கள் ரொம்பவே வந்து அட்ராக்டிவாக இருந்துச்சு. நிறைய பேர் மக்கள் ரொம்ப ஆர்வமாக வந்துட்டு அதை விசிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க, பிடிச்சவங்க வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜென்ஸுக்கு ஏற்ற மாதிரியான ஷர்ட் கலெக்ஷன்ஸ் நிறையவே இந்த முறை இருந்துச்சு. இன்னொரு பக்கம் சிறுதானியங்கள், அப்புறம் ஹெல்த் சார்ந்த நிறைய சாப்பிடக்கூடிய உணவகங்கள் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு ஆர்கானிக் பேஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச அல்வா சூப்பராக இருந்ததுங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்தது. அல்வா, நேந்திர சிப்ஸ் இதெல்லாமே வந்துட்டு ஸ்டாலில் வச்சுருந்தாங்க. மக்கள் ரொம்ப விரும்பி வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து லைக்கபிளான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுலேருந்து நம்ம அவுட் சைடு வந்தோம்னா சாப்பிட்ற ப்ராடக்ட், மெயினான ப்ராடக்ட் வருதுங்க. ஸோ ஐஸ்கிரீம்ஸ், மில்க் ஷேக்ஸ், அது மட்டும் இல்லாமல் பிரியாணி கடை, நல்ல நல்ல ஸ்டால்லாம் போட்டிருந்தாங்க. மக்கள் விரும்பி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. குழந்தைங்க விளையாடுறதுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய கேமிங் ஐட்டம்ஸும் அங்கே இருந்துச்சு. ஸோ அந்த சர்க்கஸ்லாம் எவ்வளோ ஜாலியாக விளையாடுறாங்க பாருங்க குழந்தைங்க. உள்ளுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடக்கூடிய அந்த கேமிங் ஆக்டிவிட்டீஸ், ஃபன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருந்துச்சு. அண்ட் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எய்ம் பண்ணி டம்ளர் அடிக்கிறது, இந்த மாதிரியான சில பெரியவங்க விளையாடக்கூடிய கேம்ஸும் வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி எல்லாருமே விளையாடிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை கூட்டிகிட்டு நீங்கள் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த எக்ஸ்போவில் வந்து கலந்துக்கலாம். இந்த எக்ஸ்போ ஆனது சாட்டர்டே சண்டே மட்டும் இல்லைங்க, நாளைக்கு மண்டே தமிழ் புத்தாண்டுக்கும் சேர்த்து இந்த எக்ஸ்போ நடக்குது. நாளைக்கு ஹோல் டே இருக்குது. ஃபேமிலி மெம்பர்ஸோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு தரமான ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். டைம் இருந்தால் தாராளமாக நீங்கள் போயிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.